நிரந்தர குடியேற்றங்கள் உருவானதற்கான முதன்மை காரணம் என்ன? ஏ. மதிப்புமிக்க கனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை. பி. சிறந்த வேட்டையாடும் இடங்களின் தேவை. சி. போக்குவரத்து அமைப்புகளின் வளர்ச்சி. டி. தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்த்தல். சரியான பதில் டி. தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்த்தல். சரியான விடை டி. சோகஸ்மெலி. மனிதன் நாடோடி வாழ்க்கையை விடுத்து ஓரிடத்தில் நிலைபெற விவசாயம், தாவரங்களை வளர்த்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவையே முக்கிய காரணிகளாக அமைந்தன. எந்த மலைத்தொடர் பழமையான ஒன்றாகும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது? ஏ. ஆரவல்லி மலைத்தொடர், அராவ்லி ரேஞ்ச். பி. இமயமலை, ஹிமாலயஸ். சி. ஆல்ப்ஸ், ஆல்ப்ஸ். டி. ஆண்டீஸ், ஆண்ட்ஸ். சரியான பதில் ஏ. ஆரவல்லி மலைத்தொடர், அராவ்லி ரேஞ்ச். சரியான விடை ஏ. ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும். இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. இது தற்போது அரிப்பு காரணமாக எஞ்சிய மலைகளாக காணப்படுகிறது. பருவமழைக்கு முந்தைய பருவத்தில் வழக்கமான வெப்பநிலை வரம்பு என்ன? ஏ. 40 டிகிரி செல்சியஸ் முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை. பி. 30 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக. சி. 10 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை. டி. 20 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை. சரியான பதில் பி. 30 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக. எந்த வகை சூரிய கதிர்கள் பூமியை மிகவும் தீவிரமாக வெப்பப்படுத்துகின்றன? ஏ. கிடைமட்ட கதிர்கள். பி. பிரதிபலித்த கதிர்கள். சி. சாய்ந்த கதிர்கள். டி. செங்குத்து கதிர்கள். சரியான பதில் டி. செங்குத்து கதிர்கள். 7. செங்குத்து கதிர்கள் ஒரு சிறிய பகுதியில் குவிந்து விழுவதால் அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன. இவை வளிமண்டலத்தின் குறைந்த தூரத்தை கடந்து வருவதால் ஆற்றல் இழப்பு குறைவாக இருக்கும். காற்றழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? ஏ. வெப்பமானி, தெர்மோமீட்டர். பி. காற்றழுத்தமானி, பாரோமீட்டர். சி. நீரியல்மானி, ஹைட்ரோமீட்டர். டி. காற்று வேகமானி, ஆனிமோமீட்டர். சரியான பதில் பி. காற்றழுத்தமானி, பாரோமீட்டர். 1. காற்றழுத்தமானி வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. இதனை டாரிசெல்லி என்பவர் கண்டறிந்தார். இது மில்லிபார் அல்லது பாஸ்கல் அலகுகளில் அழுத்தத்தை காட்டுகிறது. 2. வெப்பமானி வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறது. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெட் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஏ. கொல்கத்தா, கோல்காத்தா. பி. மும்பை, மும்பை. சி. டெல்லி, டெல்லி. டி. சென்னை, சென்னை. சரியான பதில் ஏ. கொல்கத்தா, கோல்காத்தா. 3. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் 1942 இல் தொடங்கப்பட்டது மற்றும் இதன் தலைமையகம் மற்றும் முக்கிய உற்பத்தி ஆலை கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள உத்தர்பாராவில் அமைந்துள்ளது. பிளவு வெடிப்புகளின் விளைவாக உருவானதற்கு பின்வரும் எந்த இந்திய புவியியல் அம்சம் ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. சிந்துகங்கேட் சமவெளி, இந்தோ-காஞ்செட்டிக் பிளேன். பி. தார் பாலைவனம், தார் டெசர்ட். சி. தக்கான பீடபூமி, டெக்கின் பிளாட்டோ. டி. இமயமலை தொடர்கள், ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். சரியான பதில் சி. தக்கான பீடபூமி, டெக்கின் பிளாட்டோ. சரியான விடை சி. ஏனெனில் புவி ஓட்டில் ஏற்படும் நீண்ட பிளவுகளின் வழியாக எரிமலை குழம்பு வெளியேறி பரவுவதால் தக்கான பீடபூமி போன்ற லாவா பீடபூமிகள் உருவாகின்றன. பள்ளத்தாக்கு பனியாறுகள் காணப்படும் பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக எந்த புவியியல் அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன? ஏ. அமேசான் மற்றும் நைல். பி. சஹாரா மற்றும் கோபி. சி. ஆண்டீஸ் மற்றும் ராக்கீஸ். டி. இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ். சரியான பதில் டி. இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ். சரியான விடை பள்ளத்தாக்கு பனியாறுகள் உயரமான மலைச்சிகரங்களில் இருந்து பள்ளத்தாக்கு வழியாக நகரும் பனி ஆறுகள் ஆகும். இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் இதற்கு சிறந்த உதாரணங்களாகும். கடலில் உருவாகி நிலத்தை அடையும் போது பரவலான அழிவை ஏற்படுத்தும் இயற்கை அபாயத்தை விவரிக்கும் சொல் எது? ஏ. நிலநடுக்கம், earthquake. பி. சூறாவளி, ஹரிகேன். சி. எரிமலை வெடிப்பு, volcanic eruption. டி. நிலச்சரிவு, landslide. சரியான பதில் பி. சூறாவளி, ஹரிகேன். 1.
சூறாவளிகள் வெப்பமண்டல கடல்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நிலப்பகுதியை அடையும் போது பலத்த காற்று மற்றும் மழையுடன் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இவை அட்லாண்டிக் மற்றும் வடகிழக்கு பசிபிக் பெருங்கடல்களில் தோன்றுபவை. ஒரு நதியின் பயணத்தின் முதல் பகுதி எந்த போக்காகும்? ஏ. நடுப்போக்கு மிடில் கோர்ஸ். பி. கடைப்போக்கு லோவர் கோர்ஸ். சி. தலைப்போக்கு அப்பர் கோர்ஸ். டி. இறுதிப்போக்கு ஃபைனல் கோர்ஸ். சரியான பதில் சி. தலைப்போக்கு அப்பர் கோர்ஸ். சரியான விடை. ஒரு நதி உற்பத்தியாகும் மலைப்பகுதி அதன் தலைப்போக்கு அல்லது மேல்நிலை என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் நதியின் வேகம் அதிகமாக இருப்பதால் செங்குத்தான அரிப்பு மற்றும் பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. ஏறக்குறைய எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு கோண்ட்வானா நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது? ஏ. 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. பி. 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சி. 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. டி. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியான பதில் டி. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியான விடை டி. சோகஸ்மேலி. சுமார் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பாஞ்சியா என்ற பெருங்கண்டம் உடைந்து கோண்ட்வானா மற்றும் லாராசியா என பிரிந்தபோது இந்திய தட்டு கோண்ட்வானாவின் ஒரு பகுதியாக இருந்தது. பின்னர் இது வடக்கு நோக்கி நகர்ந்து யூரேசிய தட்டுடன் மோதியது. வரைபடங்களில் மரபுச் சின்னங்கள் எதை குறிக்கின்றன? ஏ. சின்னங்கள் சிம்பிள்ஸ். பி. கலைநயமிக்க வரைபடங்கள் ஆர்டிஸ்டிக் டிராயிங்ஸ். சி. உரை விளக்கங்கள் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். டி. சீரற்ற கிறுக்கல்கள் ரேண்டம் டூடில்ஸ். சரியான பதில் ஏ. சின்னங்கள் சிம்பிள்ஸ். 8. வரைபடங்களில் பல்வேறு இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்களை குறிக்க பயன்படுத்தப்படும் நிலையான குறியீடுகள் மரபுச் சின்னங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கடல்தரை உயர்வுக்கு காரணமான நிலநடுக்கத்தின் அளவு என்ன? ஏ. ரிக்டர் அளவில் சரியாக 8. பி. ரிக்டர் அளவில் 7க்கு கீழே. சி. ரிக்டர் அளவில் 9க்கு மேலே. டி. ரிக்டர் அளவில் 5க்கும் 6க்கும் இடையில். சரியான பதில் சி. ரிக்டர் அளவில் 9க்கு மேலே. சரியான விடை சி. சோகஸ்மேலி. கடல்தரை உயர்வு மற்றும் சுனாமி போன்ற பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்த ரிக்டர் அளவில் 9- மேல் நிலநடுக்கம் ஏற்பட வேண்டும். 2004 இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவாக பதிவானது குறிப்பிடத்தக்கது. 5 மில்லி மீட்டருக்கும் அதிகமான விட்டம் கொண்ட பனிக்கட்டிகளால் ஆன மழைப்பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. உறைபனி மழை ஃப்ரீசிங் ரெயின். பி. ஆலங்கட்டி மழை ஹேல். சி. பனிக்கலந்த மழை ஸ்லீட். டி. பனி ஸ்னோ. சரியான பதில் பி. ஆலங்கட்டி மழை ஹேல். சரியான விடை 5 மீ.க்கும் அதிகமான விட்டம் கொண்ட பனிக்கட்டிகள் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் உருவாகி புவிக்கு வருவதால் இது ஆலங்கட்டி மழை எனப்படுகிறது. எந்த கோளங்கள் ஒன்றாக புவி கிரகத்தை உருவாக்குகின்றன? ஏ. அனைத்து கோளங்களும் உயிரற்ற மற்றும் உயிருள்ள. பி. வளிமண்டலம் மற்றும் நீர்க்கோளம் மட்டும். சி. உயிருள்ள கோளம் மட்டும். டி. உயிரற்ற கோளங்கள் மட்டும். சரியான பதில் ஏ. அனைத்து கோளங்களும் உயிரற்ற மற்றும் உயிருள்ள. 1. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. புவி என்பது பாறை கோளம் நீர்க்கோளம் வளிமண்டலம் மற்றும் உயிர்க்கோளம் ஆகிய அனைத்து உயிரற்ற மற்றும் உயிருள்ள கூறுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும். இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு புவியின் சமநிலையை பராமரிக்கின்றன. கொக்கோவின் உற்பத்தியாளர் எந்த நாடு? ஏ. கானா கானா. பி. எத்தியோப்பியா எத்தியோப்பியா. சி. சூடான் சூடான். டி. எகிப்து ஈஜிப்ட். சரியான பதில் ஏ. கானா கானா. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. கானா நாடு உலகின் முன்னணி கொக்கோ உற்பத்தியாளர்களில் ஒன்றாக திகழ்கிறது. இது அந்நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கானா உயர்தர கொக்கோ பயிரிடுவதற்கு ஏற்ற காலநிலையை கொண்டுள்ளது. மித வெப்பமண்டல புல்வெளிகளின் சிறப்பியல்பு தாவர வகை எது? ஏ. பைன் ஃபீர் மற்றும் ஸ்ப்ரூஸ். பி. புற்கள் புதர்கள் மற்றும் மூலிகைகள். சி. தேவதாரு மற்றும் ஆரஞ்சு. டி. ஆலிவ் மற்றும் திராட்சை. சரியான பதில் பி. புற்கள் புதர்கள் மற்றும் மூலிகைகள்.
மித வெப்பமண்டல புல்வெளிகளில் மழைப்பொழிவு குறைவாக இருப்பதால் மரங்கள் வளராமல் குறுகிய புற்கள், புதர்கள் மற்றும் மூலிகைகள் மட்டுமே அதிகளவில் காணப்படுகின்றன. இவை பிரேரி மற்றும் ஸ்டெப்பி என்று அழைக்கப்படுகின்றன. விவாதிக்கப்பட்ட கருப்பொருள் வரைபட வகைக்கு எடுத்துக்காட்டு பின்வருவனவற்றில் எது? ஏ. அரசியல் வரைபடம் பொலிட்டிக்கல் மேப். பி. இயற்கை வரைபடம் பிசிக்கல் மேப். சி. புள்ளிடத்தி வரைபடம் டென்சிட்டி மேப். டி. சாலை வரைபடம் ரோட் மேப். சரியான பதில் சி. புள்ளிடத்தி வரைபடம் டென்சிட்டி மேப். சரியான விடை புள்ளிடத்தி வரைபடம் என்பது ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை யுகா மக்கள் தொகை பரவல் புள்ளிகள் மூலம் விளக்கும் கருப்பொருள் வரைபட வகையாகும். இது தரவுகளின் அடர்த்தியை காட்சிப்படுத்த பயன்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?